ஆண்டின் பொதுக்காலம் 8வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 6 அருள்வாக்குகள் 39 தொடக்கம் 45 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு 4 படிப்பினைகளை சீடர்களுக்கு தருகிறார். இன்றைய நற்செய்தி சமதள பொழிவின் தொடர்ச்சி. 4 செய்திகள். 1. நல் ஆசான் இயேசு. எனவே இயேசுவிடம் நாம் நல் ஆசானாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2. குருட்டு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடாது. இயேசு நல் வழி காட்டுபவர், அவரை பின்பற்ற வேண்டும். 3. யாரையும் தீர்ப்பிடக்கூடாது. 4. இயேசுவினுடைய இதயத்தில் அன்பு, மன்னிப்பு, இரக்கம் இருப்பது போல நம்முடைய இதயத்திலும் நல் எண்ணமும் நேர்மறை எண்ணங்களும் நிரம்பி இருக்க வேண்டும். இந்த 4 படிப்பினைகளில் ஒன்றை மட்டும் உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். யாரையும் தீர்ப்பிடக்கூடாது. இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் பைபிள் ட்ரூத் என்ற தனது சிறிய புத்தகத்தில் H.A. Ironside என்பவர் அடுத்தவர்களை தீர்ப்பிடும் முட்டாள்தனத்தை பற்றி பேசுகிறார். ஆயர் பாட்டர் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை அங்கே விவரிக்கிறார். ஆயர் பாட்டர் அட்லாண்டிக் பெருங்கடல் கப்பல் ஒன்றில் ஐரோப்பாவுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் கப்பலில் ஏறிய போது மற்றொரு பயணி தன்னுடன் கேபினை பகிர்ந்து கொள்வதை கண்டார். தன்னுடைய தங்குமிடத்தை பார்த்துவிட்டு விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாக்கும் ஊழியரின் மேசைக்கு வந்து தனது தங்க கடிகாரத்தையும் பிற விலை மதிப்பு மிக்க பொருட்களையும் கப்பலின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துவிட்டு செல்ல முடியுமா என்று கேட்டார். வழக்கமாக இப்படிப்பட்ட சலுகையை தான் பயன்படுத்திக் கொள்வதில்லை என்றும், தான் இப்போது தன்னுடைய கேபினில் பார்த்த நபரை, அவருடைய தோற்றத்தை பார்த்தால் நம்பகமான நபராக தமக்கு தோன்றவில்லை என்றும், அதனால்தான் இந்த பொருட்களை இங்கே வைக்கிறேன் என்றும் கூறினார். உடனே அந்த பெட்டக பாதுகாப்பாளர், பரவாயில்லை ஆயர் அவர்களே, உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் ஒன்று, உங்கள் கேபினை பகிரும் மற்றொரு நபர் சற்று முன்னர் வந்து நீங்கள் சொன்ன அதே காரணத்திற்காக பொருட்களை என்னிடம் விட்டு சென்றுள்ளார் என்றார். நாம் அவசரமாக தீர்ப்புகளை வழங்கும் போது இதுதான் நடக்கும். இன்றைய நற்செய்தி நமக்கு படிப்பிப்பது என்ன? 1. கடவுளை தவிர வேறு யாரும் மற்றவர்களை தீர்ப்பளிக்கும் அளவுக்கு நல்லவர்கள் இல்லை. ஏனென்றால் கடவுளுக்கு மட்டுமே அந்த நிகழ்ச்சியின் முழு உண்மை தெரியும். அவரால் மட்டுமே மனித இதயங்களை வாசிக்க முடியும். எனவே நம்மை பற்றி தீர்ப்பளிக்கும் திறனையும் உரிமையையும் அதிகாரத்தையும் அவரே கொண்டுள்ளார். 2. ஒருவன் தீமை செய்யும் சோதனைக்கு எப்படி உட்பட்டான் என்கின்ற முழு விவரமும் அவனை தீமைக்கு அழைத்துச் சென்ற சூழ்நிலைகளும் நமக்கு தெரியாது. எனவே அடுத்தவரை தீர்ப்பிடுவதில் அமைதி காக்க வேண்டும். 3. நம்முடைய முற்சார்பு எண்ணத்தால் அடுத்தவரை பெரும்பாலும் தவறாக தீர்ப்பிடுகிறோம். குறிப்பாக நமக்கு நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் தீர்ப்பிடும் போது நாம் பாராபட்சம் காட்டுகிறோம். 4. நாம் யாரை தீர்ப்பிடுகிறோமோ அவர்கள் செய்த அதே தவறை மிகப்பெரிய அளவில் நாமும் செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லெறியட்டும் என்று இயேசு சொன்னவுடன் அதே தவற்றை அதே பெண்ணுடன் அடிக்கடி செய்தவர்களும் அந்த கூட்டத்தில் இருந்திருக்க 200% வாய்ப்பு உண்டு. இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அவர் மட்டுமே தீர்ப்பிட தகுதியானவர்.
ஆனால் இயேசு அவரை பாவி என்றோ விபச்சாரி என்றோ மேலும் அந்த பெண்ணை ஊனப்படுத்தவில்லை. மாறாக அன்பொழுக திருத்தம் செய்கிறார், இனி பாவம் செய்யாதே என்று. புனித பிலிப் நேரி ஒரு குடிகாரனின் தவறான நடத்தையை பார்த்து இப்படி சொன்னார், அதோ அங்கே செல்வது பிலிப்பாகிய நான் தான், ஆனால் கடவுளின் அருளால் நான் இங்கிருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை சொன்னார், உதவுகின்ற இதயம் யாருக்கு உள்ளதோ அவர்களுக்கு மட்டுமே தீர்ப்பளிக்க உரிமை உண்டு என்று சொன்னார். பிஷப் டிவோட்டா காலமானார், இறந்தவர். அவர் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை, திரு அவையை அன்பு செய்கின்றவர்களுக்கு மட்டுமே திரு அவையை விமர்சிக்க அதிகாரம் உண்டு என்று. 5. எனவே தீர்ப்பிடுவதை கடவுளிடம் விட்டுவிடுவோம். இரக்கத்தையும் மன்னிப்பையும் நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம். எல்லா வகையான வெளிவேடங்களும் நம்மை விட்டு அகல இறைவேண்டல் செய்வோம். புனிதர்களின் எச்சரிக்கையை நினைவில் நிறுத்துவோம். அடுத்தவனை குற்றவாளி என்று சொல்ல உன் ஒரு விரலை சுட்டும் போது உன்னை நோக்கி 3 விரல்கள் சுட்டி காட்டுகின்றன என்பதை மறக்க கூடாது. எனவே தீர்ப்பிடாமல் இருப்போம். நம்மையும் யாரும் தீர்ப்பிட மாட்டார்கள், கடவுளும் தீர்ப்பிட மாட்டார். அதற்காக மன்றாடுவோம். ஆமீன்.